அல்லேலூயா. இப்படியாக இந்த நாளிலே தேவனால் முன்குறித்த நம்மளை இந்த இடத்திலே வரவழைத்து ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கொடுத்த தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு கொடுத்த கிரயத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அர்ப்பணிப்பது, அந்த அர்ப்பணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் பலன் என்ன, ஏன் இப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இல்லை எதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்ற பல கேள்விகளோடு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் உடனே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும், இல்லை உடனே நம்மளுக்கு சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு முன்பதாக கிடைத்துவிடும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு கூட்டம் இருக்கும்போது, சிலுவைப்பாடு, சிலுவையின் வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் இங்கு தியானிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தையிலே 4வது வார்த்தையாக மத்தேயு 27:46 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி ஏலி லாப சபக்தானி என்று வார்த்தை அந்த வேதத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் என்று நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த ஏழு வார்த்தை, சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தையிலே 4வது வார்த்தை, அவருக்காக பிரயாசப்படுகிறார், அவரால் முடியவில்லை, எல்லாருடைய பாவங்களும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் பிதாவை நோக்கி கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை பல போதகரும் சரி, பல விஞ்ஞானிகளும் சரி, வேத ஆராய்ச்சியாளர்களும் பலவிதமான கருத்துக்களோடு நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிற நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு புத்தக வெளியீட்டாளர்களும் இந்த 4வது வார்த்தைக்கு பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான வியாக்கியானங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அதாவது இங்கு குமாரன் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. இங்கு குமாரன் என்ன படுகிறாரு? கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்களும் உலகத்தில் உள்ள மனிதர்களும் அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவனை ரட்சிக்க முடியவில்லை, மற்றவங்களுக்கு சுகம் கொடுத்தா, எவ்வளவு அற்புதம் செய்தார் இல்லையா உலகத்தில் இருக்கும்போது. அப்போ ஏன் அப்படி என்று பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு நான் சொல்லுகிறது என்ன அப்படி என்று பார்த்தால், ஏசாயா 63:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. அல்லேலூயா. அப்படி என்ற அக்கிரமம் செய்கிற கூட்டத்திலே அவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் அவர் நிற்கும் பொழுது அந்த எல்லா அக்கிரமும் யார் மீது சுமத்தப்படுகிறது? குமாரன் மேல. அல்லேலூயா. இப்போ யார் குமாரன் மேல என்ன இருக்கிறது? பாவம் சுமத்தப்பட்டிருக்கிறது, பாவம் பெரிதாக இருக்கிறது. இதன் மூலமாக அங்க பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு இடைவெளி உருவாக்கப்படுகிறது. அந்த இடைவெளியிலே அவர் கைவிடப்படுகிற ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் செய்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் விரும்பாதவர். அநேக வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறார், அநேக தருணங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார், அநேக வாய்ப்புகளை நமக்கு முன்பதாக வைத்து காட்டி கொடுக்கிறார். ஆனால் நாம் திரும்பவும் செய்த தவறுகளையும் செய்த காரியங்களையும் மறந்து கொண்டு, பிதா சொல்லுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற வாழ்க்கையிலிருந்து, அந்த திட்டத்திலிருந்து, அந்த செயல்களிலிருந்து நாம் வெளிவந்து கொண்டிருக்கிற கால சூழலில் இந்த காலகட்டத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமந்து கொண்டிருக்குமானால், சுமந்து கொண்டு திரிந்தோமானால் நாம் கைவிடப்படுகிற ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதை இப்படியா சொல்லப்படுகிறது.
ஒரு எஜமா ஒரு மாடை மேய்ச்சு போனானா. எஜமா அப்படி கயிறை வச்சு அந்த மாடை நல்லா மேய்ச்சிட்டே இருந்தாராம். மாடு நல்லா சாப்பிட்டுதான், இந்த இடத்துல போய் சாப்பிடு, இந்த இடத்துல சாப்பிடு, இந்த இடத்துல ரெஸ்ட் எடு அப்படின்னு எஜமா அழகா இந்த கயிறை வச்சு மாடை மேய்ச்சிட்டு இருந்தாராம். மாடு திடீர்னு சொல்லிச்சா, என்ன எஜமா நான் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறேனே, கொஞ்சம் பக்கத்துல பாரா, அங்க நல்ல செழிப்பா இருக்கு பாரு, 2 அடிக்கு புல் இருக்கு, நல்லா சாப்பிட்டுரும் அப்படின்னு நினைச்சுச்சா மாடு. அப்போ எஜமா இல்ல நீ இங்க தான் சாப்பிட சொல்லிச்சான். இல்ல நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எஜமானுக்கு இத வார்த்தையை என்ன பண்ணல, பசு கேட்கல. பையன் அது என்னபடி தாண்டியா பக்கத்து வலைக்கு போயிடுச்சு, பக்கத்து வலைக்கு போயிடுச்சு. இப்ப எஜமான்ட்ட கண்ட்ரோல் இல்ல, எஜமானுக்கும் பசுக்கும் இப்ப என்ன இருக்கு, ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா. இப்ப பசு எப்படி இருக்கு, பரவாயில்ல எஜமா இருந்த இடத்த விட இங்க நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுற, நல்ல புல் இருக்கு, நல்லா சாப்பிடலாம் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கு, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. ஆனா இங்க எஜமானை விட்டு போடுறது பசுக்கு பெரிய விஷயம் இல்ல, தான் நினைச்சதை அடைய முடியுது, சந்தோஷமா சாப்பிடுது. இனி நாளைக்கு இந்த பசுவின் நிலைமை என்னன்னு தெரியாது. ஏன், எஜமான் கண்ட்ரோல் இல்ல, எஜமான் கூட என்ன இல்ல, கயிறு இல்ல. நாளைக்கு நிலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அது போய்கொண்டிருக்கிற பாதை அதுக்கு தெரியாது. நேரம் இருட்டுது. இப்ப எஜமான் கூட இருந்தா பசு எங்க போயிருக்கும், எஜமானுக்கு வீட்டுக்கு போயிருக்கும். நேரம் இருட்டியாச்சு, சிங்கம் வருது. சிங்கம் எப்படி பிடிக்கும் தெரியும்ல, சரியா கழுத்துல பிடிக்கும். எங்க பிடிக்கும், சரியா கழுத்துல பிடிக்கும். கழுத்துல பிடிச்சாச்சுன்னா மீதி என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்ப எஜமானு கூட இருந்தா பசு எங்க போயிருக்கும், வீட்டுக்கு போயிருக்கும். அருமையான கிறிஸ்தவ ஜனமே, இப்படிதான் நம்ம அநேக நேரத்தில் கைவிடப்படுகிற ஒரு சூழல் காணப்படுகிறது. கர்த்தர் இருத்துகிற இடத்துல நம்ம அனுபவிக்கணும், இருத்துகிற இடத்துல போடுகிற சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படியணும் இல்லையா. இதை தாண்டி நாமவே வழிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நாமவே நமக்கு கொடுத்திருக்கிற பாதையிலே உண்மையா இருக்கணும். நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஓட்டத்திலே தான் ஓட வேணும். அல்லேலூயா. அல்ல, வாழ்க்கையின் பாதைகள் தாறுமாறாக இருக்கக்கூடாது, அப்படியானாலும் நாம் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சபையிலே நமக்கு பிரசங்கங்களுக்கு குறையில்லை. எவ்வளவு வாய்ப்பு வசதிகள், எவ்வளவு ஊழியங்கள் செய்ய, எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு. எதிலே நாம் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உயிரையே கொடுத்துட்டார் சிலுவையில். நம்ம என்ன செஞ்சோம், இந்த சபைக்காக, ஊழியத்திற்காக என்ன செஞ்சோம், ஊர் மக்களுக்காக என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் நம்மை தாமே உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து என்ன கரிசனை நமக்கு இருக்கிறது? அல்லேலூயா. அவர் உயிரே கொடுத்துட்டார், இதுக்கு மேல அவர்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என்ன கொடுக்கிறோம்? நம்ம பணத்தை கொடுத்துருக்கோமா, நம்ம சுகத்தை கொடுத்துருக்கிறோமா, நம்ம உணவு உண்றதை கொடுத்துருக்கிறோமா, ஆடம்பரத்தை கொடுத்துருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த கரிசனை கண்டிப்பாக இருக்கணும். அதற்கு தான் தேவன் இந்த ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையிலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது சும்மா இல்லை, பல ரத்தங்கள் சிந்தி அதுக்கு மேலதான் சபை கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இங்கு கத்துகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? முடியல அவரால். காரணம் என்ன? பாவத்தின் சுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு வாய்ப்புகள், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது. அல்லேலூயா. எத்தனை பேரை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, சபைக்கு வந்தோமா ஒரு 10 பேரை உருவாக்கணுமா, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேரை உருவாக்கணுமா, ஒரு 100 பேர் பரலோகத்து போனோமா, அதுதான் சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதோ வந்து ஞானஸ்தானம் எடுத்து விட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பரிசுத்தவன் சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனின் ரதத்திலே பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுகளுக்கு உங்களை ஒப்பிடுகிறேன். யாரை? விசுவாசிகளை. அப்படியானால் ஒரு யுத்தத்திற்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ரதத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற குதிரைகள் அந்த ரதத்தோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. ரதத்திலிருந்து நீ கவிழ்க்கப்பட்டால், அவிழ்த்து விடப்பட்டால் உன்னால் யுத்தத்திற்கு போக முடியாது, நீ யுத்தத்திலே தோல்வி அடைந்து விடுவாய். அப்படியானால் நீ ரதம் என்ற இயேசு கிறிஸ்துவோடு உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீ கைவிடப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ரதம் முக்கியங்க. போர் நடைபெறுவதற்கு என்றால் ரதம் முக்கியம். அல்லேலூயா. ரதத்தில் அந்த சபை பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது என்றால் சபையோடு இணைக்கப்பட்டவர்களாய், சபையோடு ஒத்துப்போடுகளாய் இருக்க வேண்டும்.
சபையில நடக்கிற சில பிரச்சனைகள், காரியங்கள் இதையெல்லாம் கொண்டு கண்டுகொள்ள முடியாது. 5 பேர் இருக்கிற வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்லையா? அப்ப 500 பேர் இருக்க சபையில 5000 பிரச்சனை இருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எப்படி தேவன் இந்த இடத்துல நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாரோ, சபையின் கட்டுப்பாட்டுக்கும் ஊழியர்களின் கட்டுப்பாட்டுக்கும் அடங்கி இந்த சபையின் நோக்கத்திற்கு நாம் ஈடு கொடுக்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாமும் நம் கூட ஒரு கூட்ட ஜனங்களை நம்மால உருவாக்க முடியும். அல்லேலூயா. நாமவே வழிகளை உருவாக்கி கொள்ள கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருதியாக ஒரு விஷயத்தை சொல்லுறேன். அப்போ இங்க என்ன பார்க்குது? பாவம் அதிகமாகப்படுகிறது, பாவத்தின் சுமை அதிகரிக்கிறது. அப்போ பாவத்தோடு வாழ்கிற மனிதன் கைவிடப்படுவான். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல எச்சரிக்கையான வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. இன்று நாம் மனம் திரும்பினால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. எத்தனை வருடமாகுது? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வருவோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஊழிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. சேருங்க, செய்வோம். அதுக்கு தானே பிதா குமாரனை பூலோகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நம்ம உலகத்தின் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க என்ன பண்ணணுமா? சீசராக்கணும். என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. என்ன பார்த்தாலும் நம்ம ஆசீர்வாதம், என் பிள்ளை ஆசீர்வாதம், என் படிப்பு, என் சேமிப்பு, என் பணம், என் சொத்து தேவைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்காக எதை இழந்தோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இழக்கணும். இழப்பில்லாம நம்ம நன்மை அனுபவிக்க முடியாது. அவர் உயிரையே கொடுத்துட்டாருங்க. உயிரையே கொடுத்து தான் நம்மளை ரட்சித்து நம்ம வழிநடத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இனி கொடுக்க அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். நம்ம என்ன கொடுக்கிறோம்? 10ல் 1 கொடுத்துட்டு நம்ம பெரிய கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த சபையில் இருக்கிற யாராவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இப்ப எழும்புங்க பார்ப்போம். யார் எழும்ப முடியும்? முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்ல தெரியுமா? பிரச்சனை நம்ம கூட தான் வரும். ஏன்னா நம்ம பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவம் நம்மளை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கும். ஜெயிக்கணும், போராடணும். சில நேரம் கீழே விழுந்துருவோம். எழும்புவதற்கு தேவனை தேடணும். அவர் கிருபையாய் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களில கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்துவோங்க. ஏதாவது ஒரு வழியில. இன்னும் சபைக்குள்ளே நம்ம இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் உயிரையே கொடுத்துட்டாரு. நம்ம என்ன கொடுக்க போறோம்? நாட்களில என்ன கொடுக்க போறோம்? அவருக்கு என்ன முழங்கால கொடுக்க போறோமா? நம்ம நேரத்தை கொடுக்க போறோமா? பணத்தை கொடுக்க போறோமா? ஒரு முடிவெடுங்க. இந்த நாட்களில் எல்லாரும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். துக்க நாட்கள் என்று ஒரு துக்க நாட்களும் இல்லை. எல்லாம் கர்த்தர் நமக்காக வெற்றி சிறக்க பண்ணிட்டார். அல்லேலூயா. அதை நினைவு கூறுகிறோம். அவர் என்ன செஞ்சாரு, நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்ய போறீங்கன்னு நல்ல முடிவெடுங்க. ஆலயத்தை விட்டு கிளம்பும் முன்னாடி இத்தனை வருடமாவது ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருடமாவது ஞானஸ்தானம் எடுத்து, கிறிஸ்தவன் என்று பெயர் எடுத்து இத்தனை வருடம் என்ன சாதிச்சோம் நம்ம இல்லையா? ஏதாவது செய்வோங்க, கொஞ்சம் செய்வோம். அல்லேலூயா. அவரு முடியல, பாவத்தை அவர் சுமந்து கடைசியில் அவரை மரித்து உயிர்த்தெழ வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு பாவத்தின் கொடூரத்தில் அவர் இருக்கும்போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு கருதுறாரு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு தேவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரங்க காரியங்களில் நடக்கிற பாவம், பிறருக்கு தெரியாத பாவம், குடும்பத்திலே தெரியாத பாவம், மனைவி கணவனுக்கு தெரியாத பாவம், அதிலிருந்து வெளிவரும்போது இன்னொரு மனம் திரும்புதலை கர்த்தரிடத்திலே நாம் கேட்கும் போது அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி